ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாரி, இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பர்சனல் ரீசன்னால் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இன்னிலிருந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம் சிஸ்டர்ஸ். இப்போ நம்ம 3rd கிளாஸாக என்ன பார்க்க போகிறோம்னா, செயின் ஸ்டிச்சு எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன த்ரெட்டை வச்சு நீங்கள் ஸ்டிச் போட போகிறீங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சீவிங் த்ரெட்டு இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு நம்மளோட சீவிங் த்ரெட்டு. நார்மலாக ப்ளவுஸ் எல்லாம் தைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சீவிங் த்ரெட் இது. உங்களுக்கு வந்து தெளிவாக ஸ்டிச்சு வந்து கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிளாக் கலர் த்ரெட்டு வந்துட்டு நான் எடுத்துருக்கிறேன். நீடில் பார்த்துட்டிங்கன்னா டூலிப் பிராண்டில் நம்பர் 14 நீடில் தான் நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா, நீங்களும் ஃபஸ்ட்டு டூலிப்பில் நம்பர் 14 நீடில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தில் வந்துட்டு ஒரு லைன் ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்த த்ரெட்டில் ஒரு சின்ன நாட் போட்டுக்கோங்க. எப்போதுமே நீங்கள் ஊசி நூல்லாம் தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எண்டில் நாட் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டில் எண்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த எக்ஸஸான த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும் சிஸ்டர்ஸ். நம்ம ஆரி ஒர்க்கில் நாட்டு தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா, ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ப்ளவுஸே ஃபுல்லாகவும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிருந்தீங்கனாலுமே கடைசியாக நாட்டு வந்து சரியாக போடல அப்படின்னா ஒரு ஸ்டிச்சு உங்களுக்கு அவுந்துச்சுனாலும் எல்லாமே கலைஞ்சு அவுந்து வந்துடும். அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன நாட்டு ஒன்று போட்டுக்கோங்க கிளாத்தில், சரி த்ரெட்டில். இப்போ இந்த நாட்டை வந்து நீங்கள் எப்படி பிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட தம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நடுவிரல், பாம்பு விரல்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நடுவிரல் இந்த தம்பு, இது 2 தான் மெயின். இந்த நாட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. புரியுதுங்களா எந்த விரலில் நான் வச்சுருக்கிறேன்னு? நாட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த நாட்டை பிடிச்சி இந்த ஆள்காட்டி விரலுக்கு மேலே, கீழே கிடையாது மேலே, புரியுதுங்களா, மேலே கொண்டாந்து மறுபடியும் இந்த தம்புலையே அந்த முடிச்சு எந்த விரலில் வச்சுருக்கோமோ அந்த இடத்துலையே வந்துட்டு நம்ம இந்த கீழே கொண்டாடுற நூலையும் வந்து ஜாயிண்டாக வச்சுக்கிறோம். புரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு. மேலே கொண்டாந்து கீழே அந்த முடிச்சு கூடயே ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம இந்த நீடில் என்ன பண்ணுவோம்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நீடில் கரெக்டாக இந்த டூலிப்புங்கிற பக்கம் வந்து இந்த த்ரெட்டு பக்கம் வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே த்ரெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து இந்த ஊசி வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்குது அப்படிங்கிறது. இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து கிளாத்லேயும் நடக்கும். நீங்கள் வந்து கிளாத் இங்கே மேலே இருக்குதுன்னா இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, அடியில் வந்து த்ரெட் இருக்குது, சென்டரில் கிளாத் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி நீங்கள் இழுப்பீங்க. கிளாத்துக்கிட்ட வரையில் ஒரு ரொட்டேஷன் கொடுத்து நீங்கள் மறுபடியும் சென்டருக்கு திருப்புவீங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து கிளாத்தில் த்ரெட்டு வந்து அழகாக சிக்கிக்கும். மேலே வந்து கிளாத்தில் வந்து த்ரெட்டு மேலே வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து கிளாத்துக்கு அடிப்பக்கம் வச்சுக்கலாம். இப்போ என் கை வந்து அடிப்பக்கம் நான் வச்சுருக்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த இதில் எட்ஜில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டூலிப்பு தான் வந்து எப்போதுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பக்கம்னு வச்சுக்கோங்க. இந்த எட்ஜில் நான் இப்போ வந்து பஞ்ச் பண்ணுறேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் எப்போதுமே வந்துட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணணும். சரிங்களா, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். டூலிப் வந்து அந்த பக்கம் தான் இருக்கணும். சரிங்களா, இப்போ அடியில் வந்து நூலை நான் எடுக்கிற மேலே குத்தியாச்சு, நூலை சிக்க வச்சு ரொட்டேஷன் பண்ணி நான் மேலே எடுத்துட்டேன். சரிங்களா, ரொட்டேஷன் பண்ணி நான் மேலே எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு த்ரெட்டை மட்டும் வச்சுட்டு இன்னொரு த்ரெட்டை வந்து ஃபுல்லாக இழுத்துடணும். நீங்கள் மேலே இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போ இந்த லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டிங்கனாலும் பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். ஃப்ரண்ட் மீன்ஸ் இந்த பக்கம் ஸ்டிச் போடுறது, பேக் மீன்ஸ் இந்த பக்கம். நம்ம எந்த ஸ்ட்ரைட் லைனில் நம்ம போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக்கு, அது வந்து லாக் ஸ்டிச்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரொம்ப பக்கத்துலேயே ஒரு பஞ்ச் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன நாட் போட்டு ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துடணும். சரிங்களா, இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறமேலு இந்த த்ரெட்டை வந்துட்டு இப்படி நீங்கள் பிடிச்சி பக்கத்துலேயே அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு நாட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கணும். நீங்கள் உள்ளே பஞ்ச் பண்ணி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி மேலே எடுக்கணும். இல்லை பஞ்ச் பண்ணி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி மேலே எடுக்கணும்.
இதுதான் வந்துட்டு ஃபுல் ப்ராசஸ்மே. இந்த ஒரு ஸ்டிச்சஸ் வந்துட்டு நீங்கள் பழகிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே பேசிக் வந்து இந்த ஒரு ஸ்டிச்சு தான். எந்த ஸ்டிச்சஸ் வேணாலும் நீங்கள் போட்டுடலாம். புரியுதுங்களா? பஞ்ச் பண்ணி கீழே ரொட்டேட் பண்ணி மேலே, பஞ்ச் பண்ணி கீழே ஒரு ரொட்டேட் பண்ணி மேலே. இந்த கீழே அடிப்பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறதை எப்படி பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே கதை பாருங்கள். நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில், அதாவது இப்போ வரைக்கும் நீங்கள் போட்டது வேறு, இனிமேல் நீங்கள் போட போகிறது எந்த டைரெக்ஷனில் வந்துட்டு உங்களோட கோடு, அதாவது நீங்கள் வந்து எந்த டிசைனாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நான் ஸ்டிச் பண்ணையில் உங்களோட நீடில் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கணும்னு பாருங்கள். டூலிப் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நோக்கி இருக்கணும். இந்த டூலிப்புன்னு வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த டூலிப்புங்கிற வேர்ட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனை பார்த்து தான் இருக்கணும். நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்குன்ட்டு கிடையாது, நீங்கள் எந்த டிசைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் இதுதான் உங்களுக்கு பேசிக். புரியுதுங்களா? இந்த பக்கம் பார்த்து நீங்கள் பஞ்ச் பண்ணுறீங்க, கீழே ரொட்டேட் பண்ணுறீங்க, மேலே நீடியில் எடுக்கிறீங்க. பஞ்ச் பண்ணுறீங்க, கீழே ரொட்டேட் பண்ணுறீங்க, மேலே நீடியில் எடுக்கிறீங்க. பஞ்ச் பண்ணுறீங்க, கீழே ரொட்டேட் பண்ணுறீங்க, மேலே நீடியில் எடுக்கிறீங்க. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கான செயின் ஸ்டிச்சு. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் நீங்கள் போடணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த நாட்டு, அதாவது இந்த ஸ்ட்ரைட் செயின் ஸ்டிச் வந்துட்டு அவுறாமல் இருக்கணும்னா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு நாட் போடணும். இந்த நாட் நம்ம எப்படி போடணும்னா, நல்லா கவனிங்க. இது ஒரு லூப் வந்து நம்ம எடுத்துட்டோம், சரிங்களா? இப்படி ஒரு லூப் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா, லென்த்தாக இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துட்டு இந்த லூப்புக்கு சென்டரில் விட்டு, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த லூப்புக்கு சென்டரில் விட்டு அந்த ஆல்ரெடி பஞ்ச் பண்ணதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பஞ்ச் பண்ணுங்க. சப்போர்ட்டுக்கு உங்களோட தம்பை வந்து நீடிலோட இந்த த்ரெட்டை வந்து இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. புரியுதுங்களா? இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு கீழே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து நீடில் மாட்டிக்கும். மேலே இழுக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வெளியே இழுத்த அந்த லூப் சின்னதாயிரும், நம்ம இப்போ செகண்டாக வெளியே இழுத்த லூப் பெருசாயிரும். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த செகண்டாக இழுத்தம் பார்த்தீங்களா, இந்த லூப் வழியாக ஃபஸ்ட்டு போட்ட லூப்பை வந்து நம்ம எடுக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீடில் தனியாக இருக்குது. இது பெருசாக இருக்கிறது செகண்டாக எடுத்த லூப்பு, சின்னதாக இருக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்த லூப்பு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க. செகண்டாக போட்ட லூப் உள்ள நீடியில் விட்டு ஃபஸ்ட்டு போட்ட லூப்பை வந்துட்டு நான் சிக்க வச்சுக்கிறேன். சரிங்களா? நீடியில் வந்து சிக்க வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கீழே வந்து த்ரெட்டை இழுக்கணும். கிளாத்துக்கு அடியில் ஒரு தம்பில் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இழுக்க இழுக்க உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து முடிச்சு வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. இது வந்து பெரிய லூப்பு, அதாவது ரெண்டாவது எடுத்த லூப்பு. சின்னதாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட் எடுத்த லூப்பு. இது வழியாக நம்ம சின்ன லூப்பை வந்து எடுத்தோம்னா கீழே இருக்கிற நூலை வந்து இழுத்துறணும். இழுக்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாட் வந்து விழுந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு உங்களுக்கு செயின் நாட்டு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா இப்போ செயின் ஸ்டிச் எப்படின்னு? இப்போ வந்துட்டு அடிப்பக்கம் வந்து நம்ம எப்படி வந்து த்ரெட்டை வந்து சுற்றுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுக்குன்னா, இப்படி பஞ்ச் பண்ணுறோம். நான் மேலே வந்து என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத மட்டும்தான் நான் இப்போ சொன்னேன். இப்போ வந்து அடிப்பக்கத்தில் வந்துட்டு என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடிப்பக்கம் பஞ்ச் பண்ணிவிட்டேன், சுற்றிட்டேன், மேலே த்ரெட்டை இழுத்துட்டேன். பஞ்ச் பண்ணி சுற்றி த்ரெட்டை இழுக்கணும், பஞ்ச் பண்ணி சுற்றி த்ரெட்டை மேலே இழுக்கணும். இதே ப்ராசஸ் தான் கண்டினியூஸாக நீங்கள் செய்யணும். மேல் பக்கம் நீங்கள் த்ரெட்டை இழுக்கிறதுக்கு முன்னாடி அடியில் நீடியில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ரவுண்டாக ரொட்டேட் பண்ணி சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே த்ரெட்டை இழுத்திங்கன்னா தான் அந்த த்ரெட்டு வந்து அடியில் இருக்கிற த்ரெட்டு மேல் பக்கம் வரும். இவ்வளோதான் சிஸ்டர் செயின் ஸ்டிச்சு. பேசிக்கான செயின் ஸ்டிச்சு இதுதான். ரொம்பவே ஈஸியானதான். இந்த ஒரு செயின் ஸ்டிச்சை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஆரி ஒர்க் ஃபுல்லாகவே கற்றுக்கிட்ட மாதிரி தான். ஓகே சிஸ்டர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உடனே டவுட் கிளியர் பண்ணுறேன். இதுதான் வந்துட்டு சொல்லப்போனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ். இது வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது 3வது கிளாஸாக அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த செயின் ஸ்டிச் தான் போடுவீங்க. நீங்கள் இதை போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில்
செயின் ஸ்டிச் போட்டதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். நம்மளோட கிளாஸஸை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க.